வணக்கம். பிதாமகர் பீஷ்மரின் கதையை இந்த பதிவில் சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். குரு வம்சத்து மன்னன் சந்தனு. அவனுடைய சிறப்பான ஆட்சியில் மக்களின் மகிழ்ச்சி கரை புரண்டோடியது. ஆடல் பாடல் கேளிக்கைகளுடன் வளமான வாழ்க்கையை நடத்தி வந்தனர் மக்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரே ஒரு குறை இருந்தது. மன்னனுக்கு திருமணமாகவில்லை என்பதே அது. குருமார்கள், அமைச்சர்கள், படைத்தளபதிகள் அனைவரும் கூடி மன்னனை அவசியம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். மன்னன் சந்தனுவிற்கு மான் வேட்டையில் பிரியம் அதிகம். ஒரு நாள் அவனது மெய்காப்பாளன் பலதேவனுடன் மான் வேட்டைக்காக கானகம் புறப்பட்டான். மான் வேட்டையில் ஈடுபட்டான். அக்காட்டில் ஒரு மலைச்சாரல், அதில் சிறு அருவி விழுந்ததால் நீர் சுனை உண்டாகி இருந்தது. அதை சுற்றி கரையோரங்களில் பல வண்ணப் பூக்கள் நிறைந்து அவ்விடம் அழகாக காட்சியளித்தது. அன்ன பறவைகள் நீரில் மிதந்து கொண்டிருந்தன. கரையில் மானும் மயிலுமாக ஒரு இனிய சூழ்நிலை பரவியிருந்தது. இதற்கெல்லாம் மகுடம் வைத்தது போல தேவ கன்னிகை கங்கா தன் தோழிகளுடன் அங்கே நீராடி கொண்டிருந்தாள். மன்னன் விரட்டி வந்த மான் கங்கா குளித்து கொண்டிருந்த சுனை வழியே அவள் பார்க்கும்படி ஓடியது. அவளுக்கும் அம்மானின் மீது ஆசை எழவே அதை துரத்தி கொண்டே ஓடினாள். மானை விரட்டிபடியே வந்த மன்னனையும் ஈர உடையுடன் ஓடி வந்த கங்காவையும் சந்தித்து கொள்ள செய்துவிட்டு மான் எங்கோ ஓடி மறைந்து விட்டது. அழகிய பெண்மானான கங்காவை கண்டுவிட்ட சந்தனு மன்னன் வேட்டை மானை மறந்தான். மெல்லிய ஈர உடையில் காட்டு மலரை சூடிய புரிக்குழலுடன் இருந்த கங்காவை கண்டதுமே சந்தனு ஆசை கொண்டான். மன்னனின் நோட்டம் தன்மேல் விழுவதை அறிந்த கங்கா நாணினாள். பேரழகியே, இந்த கொடிய காட்டில் ஆடவர் துணையின்றி தனியாக இருக்கிறாயே. தேவ, கந்தர்வ, யஷக மனிதர்களில் நீ எந்த பிரிவை சேர்ந்தவள் என்று கேட்டான் சந்தனு. நான் ஒரு தேவ கன்னிகை என்பதை மட்டும் தாங்கள் அறிந்தால் போதும் என்றாள் கங்கா. அன்பே, உன் குரலும் என்னை மயக்குகிறது. நான் குரு வம்சத்தரசன் சந்தனு என்று கேள்விப்பட்டிருப்பாய். அது நானேதான். நீ யார்? உன் தாய் தந்தையர் எங்கே உள்ளனர் என்று கேட்டான். ஐயா, தாங்கள் யாராயிருந்தால் எனக்கென்ன? என்னை பற்றி தாங்கள் விசாரிப்பது எதற்காக என்று கேட்டாள். கன்னிகையே, அதுதான் முன்பே குறிப்பிட்டேனே, உன் தோற்ற எழிலும் குரல் இனிமையும் என்னை மயக்கிவிட்டன என்று. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை தட்டாமல் மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றான். கொஞ்சம் சிந்தித்தாள் கங்கா. பிறகு செவ்விதழ் திறந்து சொன்னாள். என் நிபந்தனைகளை ஒப்புக்கொள்வதானால் எனக்கு தங்களை திருமணம் செய்து கொள்வதில் சம்மதமே. மகிழ்ச்சியில் மன்னன் திக்குமுக்காடி போனான். உன் நிபந்தனைகள் எதுவானாலும் சம்மதிக்கிறேன். எனக்கு நீ வேண்டும். உன் நிபந்தனைகளை கூறு. 1. நான் யார் என்று தெரிந்து கொள்ள தாங்கள் எப்போதும் முயலக்கூடாது. 2. நான் என்ன செய்தாலும் தடுக்கவோ ஏனென்று கேட்கவோ கூடாது. இவற்றை நான் மீறினால் அடுத்த கணமே தங்களை விட்டு நான் நீங்கி விடுவேன். ஓ சரி, உன் நிபந்தனைகளை நான் ஒத்துக்கொள்கிறேன். சம்மதம்தானே? என்று தலையாட்டினாள் கங்கா. அப்போது அங்கே பலதேவன் மன்னனை தேடிக்கொண்டு வந்தான். மன்னன் பலதேவனிடம் எல்லாவற்றையும் எடுத்துச் சொன்னான். கங்கா தோழிகளிடம் விடைபெற்று கொண்டாள். பின்னர் மூவரும் நாடு திரும்பினர். அரண்மனையில் நாடறிய கங்காவை சந்தனு திருமணம் செய்து கொண்டான். மனதிற்கினிய இளையவள் கங்காவுடன் நாட்கள் செல்வதறியாது மன்னன் இன்பம் தூய்த்தான். காலங்கள் ஓடின. கங்கா அழகான ஆண் மகவை பெற்றாள். செய்தியறிந்து சந்தனு ஆர்வத்தோடு குழந்தையை பார்க்க ஓடோடி வந்தான். பட்டத்தின் வாரிசல்லவா? கணவனான மன்னனின் கண்களுக்கெதிரே தான் பெற்ற பிள்ளையை கங்கா அரண்மனையை ஒட்டி ஓடிய ஆற்றில் எரிந்து விட்டாள். ஆற்று வெள்ளம் குழந்தையை அடித்து கொண்டு போய்விட்டது. அலறிவிட்டான் மன்னன். மனைவியாக வந்த அவள் என்ன அரக்கியா? அவளுக்கு அவன் அளித்த வாக்குப்படி அவளை எதுவுமே அவனால் கேட்க முடியவில்லை. அவள் செய்வதை தடுக்கவும் முடியவில்லை. என்ன கொடுமை! இப்படியே அடுத்தடுத்து 7 குழந்தைகளை பெற்று முன்போலவே ஆற்றில் எரிந்துவிட்டாள். தன்னை அடக்கிக் கொண்டு அவள் மீதிருந்த ஆசையால் சந்தனு பொறுமையாக இருந்தான். 8வது முறை கங்கா கர்ப்பமானாள். பிள்ளையும் பெற்றாள். ஒளியும் அழகும் மிக்க அந்த குழந்தையும் ஆற்றில் எரிய போன போது வருவது வரட்டும் என்று சந்தனு மன்னன் அவளை தடுத்து குழந்தையை காப்பாற்றினான். யார் நீ என்றும் அவளை சோதித்தான். கொடுத்த வாக்கை மீறி அவள் மீது அவன் கோபம் கொண்டதால் அவனை விட்டு பிரிய எண்ணிய கங்கா தன்னை பற்றி கூறலானாள். சுவாமி, என் பெயர் கங்கா. பிரம்மதேவனின் கலசத்தில் தோன்றினேன். மகாவிஷ்ணுவின் திருவடி வழியாக பாய்ந்து வந்தேன். என்னை சிவபிரான் தன் சடைமுடியில் தாங்கிக் கொண்டார். இப்போது கங்கை நதியாக உங்கள் தேசத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு பிறந்து என்னால் ஆற்றில் வீசெறியப்பட்டவர்கள் அஷ்டவசுக்களே. தவமுனி வசிஷ்டரின் சாபமே அவர்களை பூமியில் பிறக்க வைத்தது.
அதனாலேயே எனக்கும் உங்களுக்கும் பிள்ளைகளாக அவர்கள் பிறந்தனர். என் கையால் நானே அவர்களை கங்கை ஆற்றில் எரிந்த பிறகு அவர்கள் சாப விமோசனம் அடைந்து தங்கள் சுயநிலையை அடைந்து விட்டனர். மேலும் சில வருடங்களுக்கு முன்னால் என்று அந்த பழைய கதையை கங்காதேவி தொடங்கினாள். அது வசிஷ்டரின் ஆசிரமம். கேட்டதையெல்லாம் வழங்கும் அவரது அற்புத பசுவான நந்தினி அங்கே கட்டி வைக்கப்பட்டிருந்தது. அதை திருடிச் செல்ல அஷ்டுவசுக்களான 8 தேவர்களும் ரகசியமாக முயன்றனர். அதை முனிவர் அறிந்து கொண்டார். கையும் களவுமாக பிடிபட்ட 8 பேரும் தலைகுனிந்து நின்றனர். உங்களில் எவனுக்கு இக்கொடிய திருட்டு எண்ணமும் அதற்கான திட்டமும் உதித்ததோ அவன் பூமியில் பிறந்து நெடுங்காலம் கடுமையான விரதமிருந்து விமோசனம் அடைவான். மீதி 7வரும் பிறந்தவுடனேயே பெற்ற தாயாலேயே கங்கையில் எரியப்பட்டு சாப விமோசனம் பெறுவீர் என்று வசிஷ்டர் சபித்தார். மன்னவனே, அவர் வாக்குப்படி வசுக்கள் என்வரும் எனக்கும் உங்களுக்குமாக பூமியில் பிறவி எடுத்தனர். அவர் சாபத்திலிருந்து விமோசனம் பெறவே 7 பேரையும் என் கையாலேயே நான் ஆற்றில் எறிந்தேன். இதோ 8வதான வசு நெடுங்காலம் பூமியில் விரத வாழ்க்கை வாழ பிறந்தவன். எனது பிள்ளை என்பதால் கங்கா புத்திரன் காங்கேயன் என்ற பெயரில் இவன் உங்கள் இளவரசனாவான். ஆனால் இவனை கொஞ்ச காலம் என்னுடன் வைத்திருந்து வித்தைகளை பயிற்றுவித்து தக்க சமயத்தில் உங்களிடம் ஒப்படைப்பேன். என் நிபந்தனைகளை மீறி நீங்கள் என்னை யார் என்று கேட்டதாலும் என் செய்கையை தடுத்ததாலும் இப்போது உங்களையும் பிரிந்து போகிறேன் என்று கூறிவிட்டு கங்காதேவி காங்கேயனுடன் மறைந்தாள். கங்கை தன் பிள்ளையுடன் சென்ற பிறகு மன்னன் சந்தனு மறுபடி துக்கத்தில் விழுந்தான். மெய்காப்பாளன் பலதேவனே அவனை தேற்றிக் கொண்டிருந்தான். நாட்கள் பல உருண்டோடின. வேட்டையில் சோகத்தை மறக்கலாம் என எண்ணிய சந்தனு ஒரு நாள் வேட்டைக்கு போன இடத்தில் ஒரு 16 வயது இளைஞனை கண்டான். நல்ல ராஜ லட்சணங்களுடன் இருந்த அந்த பையன் வெகு சூட்டிகையாக இருந்தான். அஸ்திர சஸ்திர வித்தைகளில் நிபுணனாக விளங்கினான். ஓடி வரும் ஆற்று வெள்ளத்தை அம்புகளால் அணைகட்டி தடுத்தான். மாற்று கணைகளால் அடைபட்ட வெள்ளத்தை விடுத்தான். இப்படி வீர விளையாட்டில் ஈடுபட்டிருந்த சிறுவனை கண்டு சந்தனு அசந்து விட்டான். அப்போது கங்காதேவி அவன் முன் தோன்றினாள். அங்கே வீர விளையாட்டில் ஈடுபட்டிருந்தவனே அவன் மகனென்றும் அவனே கங்கதத்தன் என்றும் சந்தனு மன்னருக்கு அறிமுகம் செய்து வைத்தாள். மன்னன் தன் மகனை உச்சி முகந்தான். மன்னா, உன் மகன் ஒப்பாரும் மிக்காரும் இல்லா பரசுராமரிடம் வித்தை கற்றவன். இவனை இப்போது உன்னுடன் அழைத்துச் செல்வாயாக என்று கூறி கங்கதத்தனை காங்கேயனை அவனது தந்தையான சந்தனுவிடம் கங்கை ஒப்படைத்தாள். சந்தனு கங்கதத்தனை ஏற்றுக்கொண்டு தன் அரண்மனையை அடைந்து முக்கிய அதிகாரிகளை அழைத்து சடங்கு சம்பிரதாயங்களுக்கு ஏற்பாடு செய்ய சொன்னான். ஜோசியர்கள் நாளை குறித்தனர். மந்திரி பிரதானிகள், மாதாண்ட நாயக்கர்கள், மற்ற பெரியவர்கள், பொதுமக்கள் முன்னிலையில் எல்லோரும் ஆசிகளுடனும் கங்கதத்தன் இளவரசு பட்டம் ஏற்றான். ஒரு நாள் கங்கையாற்றக்கரையில் சந்தனு பலதேவனுடன் நின்று கொண்டிருந்தான். அப்போது ஒரு மீனவ பெண் படகு செலுத்தி வந்து கரையேறினாள். வெகு காலமாக மனைவி இல்லாமல் தனிமையில் வாழ்ந்து வந்த மன்னன் சந்தனு அப்பெண்ணின் மேல் ஆசை வைத்தான். அவள் அழகாக இருந்தாள். வலிமையான உடலும் அழகான வடிவமைப்பும் உள்ளவளாக தோன்றினாள். பலதேவனுடன் சந்தனு மன்னன் அவளை நெருங்கி, ஏ பெண்ணே, மன்னனான என்னை மணந்து கொள்ள சம்மதமா என்று கேட்டான். அதற்கு அவள், என் அப்பாவிடம் கேளுங்கள் என்று கூறிவிட்டாள். ஆகவே இருவரும் அவளை பின்பற்றி சென்றனர். அவளது தந்தையான உச்சேஸ்வராவை சந்தித்தனர். அப்பெண்ணின் பெயர் சத்தியவதி என தெரிந்து கொண்டனர். உச்சேஸ்வராவை மன்னன் கேட்டான். மீனவ தலைவனே, எனக்கு உன் மகளை திருமணம் செய்து கொள்ள விருப்பம். என்ன சொல்கிறாய்? அரசே, அதற்கு எதுவும் தடையில்லை. ஆனால் உயர்குலத்தில் உதித்த தாங்கள் யாரை வேண்டுமானாலும் மணந்து கொள்கிறீர்கள். மற்ற குலப்பெண்களிடம் பிறப்பவர்களுக்கு ஆட்சி பீடத்தில் அமரும் உரிமை மட்டும் அளிப்பதில்லை. அது ஏன்? என் மகள் சத்தியவதியை மணக்க வேண்டும் என்று விருப்பமிருந்தால் அவள் வயிற்றில் பிறக்கும் பிள்ளைகளுக்கு ஆளும் உரிமை அளிக்க வேண்டும். அதற்கு சம்மதமானால் அவளை ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறிவிட்டான். சந்தனு மனமுடைந்து அரண்மனைக்கு திரும்பினான். நாளடைவில் காங்கேயன் இந்த செய்தி பற்றி கேள்விப்பட்டான். பலதேவன் மூலமாக விஷயத்தை அறிந்தான். தந்தையின் முகம் வாடி கிடந்ததை பார்த்து வருந்தி தனது தந்தையின் வாட்டத்தை தீர்க்க எண்ணினான். நேராக உச்சேஸ்வராவிடம் சென்றான். அவர் மகளான சத்தியவதி சந்தனு மன்னனை மணந்து கொண்டால் அவள் வயிற்றில் பிறப்பவனை அரசால தான் விட்டுக் கொடுப்பதாக கூறினான். நீ நல்லவன் என்று விட்டுக் கொடுப்பாய். ஆனால் உனக்கு திருமணமானால் மகாவீரனான உன் வயிற்றில் பிறக்கும் வீரன் சத்தியவதிக்கு பிறப்பவனை துரத்திவிட்டு ஆட்சியை கைப்பற்றி விடலாம். அதற்கென்ன செய்வது? இவ்வளவுதானா? இனி நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன். அப்புறம் எனக்கு எப்படி மகன் பிறப்பான்? ஆகவே அந்த கவலையை விட்டொழியுங்கள். ஆமாம், இப்போது இப்படித்தான் கூறுவீர்கள்.
இல்லை, நான் சொல்வது சத்தியமே. இது வான், மண், காற்று, தீ, நீர் என்று ஐபூதங்களான இயற்கையின் மீது ஆணை. நான் திருமணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்றான் காங்கேயன். தந்தை நினைத்த பெண்ணுடன் இன்பமாக இல்லற சுகம் கண்டு வாழ வேண்டி மகன் காங்கேயன் செய்த சபதத்தை கேட்டு திசையெட்டிலும் பீஸ்ம பீஸ்ம என்ற அசரீரி குரல் கேட்டது. பீஸ்மன் என்றால் சக்திமிக்கவன் என்று பொருள். இதுதான் கங்காபுத்திரர் பீஸ்மரின் கதை. உலகம் முழுவதும் போற்றும் வண்ணம் பீஸ்மன் தன் தந்தைக்கு சத்தியவதியை திருமணம் செய்து வைத்தான். ஒரு மகனுடைய செயல் இந்த மகனை இவனுடைய தந்தை என்ன நோன்பிருந்து பெற்றானோ என்று அனைவரும் மெச்சும்படி அமைய வேண்டும் என்று திருவள்ளுவர் வாக்கு பீஸ்மரை போன்ற பிள்ளைகளை பார்த்துதான் உண்டாகியிருக்குமோ என்னவோ. பீஸ்மரின் இந்த செயலால் சந்தனு மனம் நெகிழ்ந்தான். சந்தனு மன்னன் அறியாத சூழ்நிலையில் பீஸ்மர் சபதம் செய்ததால் அப்படி சபதம் செய்யாமல் தடுக்க சந்தனுவால் இயலாமல் போய்விட்டதல்லவா. அதனால் வீரமகன் பீஸ்மருக்கு உதவியாக இருக்கும்படியான வரம் ஒன்று அளிக்க சந்தனு விரும்பினான். அதன்படி, பீஸ்மா, நீ விரும்பும்போது மரணம் அடைய உனக்கு வரம் தந்தேன் என்றான் சந்தனு மன்னன். அஸ்தினாபுரத்தில் சந்தனுவின் அரசாட்சி நன்கு நடந்தது. மன்னன் தன் மனதுக்கிசைந்த மனையாளோடு இல்லறத்தை நல்லறமாக நடத்தினான். சந்தனுவிற்கும் சத்தியவதிக்கும் 2 ஆண் குழந்தைகள் பிறந்தன. முதல் குழந்தைக்கு சித்ராங்கதன் என்றும் 2வது பிள்ளைக்கு விஸ்திரவீரியன் என்றும் பெயர் சூட்டப்பட்டது. இளவரசர்கள் வாலிபராகும் முன்பே சந்தனு மன்னனின் காலம் முடிந்தது. அவன் இறந்துவிட்டான். மூத்த மகனான பீஸ்மரே இறுதி காரியங்களை செய்தார். நாட்டிற்கு அரசன் வேண்டுமே. அனைவரும் பீஸ்மரையே முடிசூட்ட கொள்ளச் சொன்னார்கள். சத்தியவதியை சந்தனு மன்னன் திருமணம் செய்து கொண்ட போது பீஸ்மர் தாம் செய்திருக்கும் சபதத்தை எல்லோருக்கும் நினைவுபடுத்தினார். அப்போது சத்தியவதியே பீஸ்மரை சந்தித்து பேசினாள். அப்பா பீஸ்மா, என் வயிற்றில் சந்தனு மகாராஜாவினால் உண்டாகும் பிள்ளைக்கோ ராஜ்யம் வேண்டும் என்று எனது தந்தை நிபந்தனை போட்டதும் அதற்காக நீ உன் திருமணத்தையே வேண்டாம் என்று பிரம்மச்சாரியாக இருக்க விரதம் எடுத்து கொண்டதும் உண்மைதான். ஆனால் இப்போது நானே என் பிள்ளைக்கு அரசு வேண்டாம் என்று சொல்கிறேன். ஆகவே உன் சபதத்தை மாற்றிக்கொள், விரதத்தை விட்டுவிடு, நாட்டின் நன்மையை எண்ணி ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள், திருமணமும் செய்து கொள், உன் சந்ததியே நாட்டை ஆளட்டும் என்றாள். அம்மா, வீரர்கள் விரதத்தை பாதியில் விடுவதில்லை. சத்திரியன் தன் வாக்கை தானே மீறக்கூடாது. என்னுடைய உறுதி குலையாமல் இருக்க வாழ்த்துங்கள். எனக்கு ராஜ்யம் வேண்டாம் என்று மறுத்துவிட்டான் பீஸ்மர். சேனாதிபதிகள், மந்திரிகள், குரு தேவர்கள் அனைவரிடமும் இதே போலவே கூறிவிட்டார். இப்படி தானே வலிய வந்த ராஜ்யலட்சுமி பிடிவாதமாக மறுத்தார். மண்ணாசையற்ற மகானான பீஸ்மர். நாட்டிற்கு மன்னனான சத்தியவதியின் மகன் சித்ராங்கதன் முடிசூட்டப்பட்டான். பீஸ்மரின் நேர்மையும் துறவு மனப்பான்மையும் எல்லா திசைகளிலும் பரவியது. அவர் பெரும் புகழ் பெற்றார். இதற்கிடையில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரும் போர் மூண்டது. தேவர்கள் பரசுராமரிடம் வித்தை பயின்ற வீரர் பீஸ்மரின் உதவியை நாடினர். ஆகவே தேவர்களுக்கு போரில் உதவி வெற்றி பெற செய்தார். இதனால் அவர் புகழ் மேலும் பரவியது. இதே நேரத்தில் வேற்று நாட்டு மன்னனுடன் போரிட சென்றிருந்த சித்ராங்கதன் இறந்துவிட்டான். மீண்டும் நாடு மன்னனை இழக்கவே அனைவரும் முன்பு போல பீஸ்மரையே மன்னனாகும்படி வற்புறுத்தினர். இப்போதும் பிடிவாதமாக பீஸ்மர் மறுத்துவிட்டார். அதனால் சத்தியவதியின் 2வது மகன் விஸ்திரவீரியன் முடிசூட்டப்பட்டான். அவனுக்கு திருமணம் செய்ய வேண்டியிருந்தது. அச்சமயம் காசிராஜனிடமிருந்து அழைப்பு வந்தது. அவனது 3 மகள்களுக்கும் சுயம்வரம் நடத்துவதாகவும் அதில் வந்து கலந்து கொள்ளும்படியும் எழுதியிருந்தான். மன்னன் பெயருக்கு அழைப்பு வந்தது. காசிராஜனின் முதல் பெண் அம்பை, 2வது பெண் அம்பிகா, 3வது மகள் அம்பாலிகா. மூவருக்குமே சுயம்வரம் நடந்தது. அதில் 56 தேசத்து அரசர்களும் வந்திருந்தனர். அஸ்தினாபுரத்திலிருந்து மன்னனின் பிரதிநிதியாக பீஸ்மர் சென்றிருந்தார். பீஸ்மர் பிரம்மச்சாரி என்று அனைவரும் அறிவர். அதனால் அவரை சுயம்வர மண்டபத்தில் பார்த்த அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர். காசிராஜன் பெரும் வீரரான பீஸ்மரை கேலி பேசினான். இரும்படிக்கும் இடத்தில் ஈக்கு என்ன வேலை? பேடிக்கு போர்க்களத்தில் என்ன வேலை? சுந்தரிகளை வெறுத்தொதுக்கிய உமக்கு சுயம்வர மண்டபத்தில் என்ன வேலை என்று கேட்டான். சிங்கம் தன் குட்டிக்கு இரையெடுத்து செல்வது போல என் நாட்டு மன்னனுக்கு இணைப்பிடித்து செல்ல வந்துள்ளேன். இதோ இம்மண்டபத்தில் இருக்கும் உனது 3 பெண்களையுமே நான் சிறைபிடித்து செல்லப் போகிறேன். துணிவிருந்தால் என்னை தடுத்து பாருங்கள். எதிர்ப்போருக்கு ஈ யார் பேடி யார் என்று புரிந்துவிடும் என்று கூறிவிட்டு பீஸ்மர் நொடிப்பொழுதில் 3 பெண்களையுமே தனது ரதத்தில் வைத்து கொண்டு கிளம்பினார். சுயம்வர மண்டபத்தில் இருந்த மன்னர்களில் சிலர் பீஸ்மரை எதிர்த்ததால் அடித்து விரட்டப்பட்டனர். பீஸ்மரால் அடித்து விரட்டப்பட்டவர்களுள் சால்வனும் ஒருவன். அவன் அம்பையை காதலித்தான்.
அம்பையும் அவனை காதலித்தாள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பீஸ்மருக்கு இது தெரியாததால் அம்பையையும் சுயமர மண்டபத்திலிருந்து தூக்கி கொண்டு போனார். அஸ்தினாபுரம் சென்ற பின்னர்தான் அம்பை நான் சால்வனை காதலிக்கிறேன் என்று பீஸ்மரிடம் சொன்னாள். உடனே அவளை தக்க பாதுகாப்புடன் அவளுடைய காதலனான சால்வனிடம் அனுப்பி வைத்தார். அம்பிகா அம்பாலிகா இருவரையும் விஸ்திரவீரியனிற்கு கல்யாணம் செய்து வைத்தார். சால்வனிடம் சென்ற அம்பையை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டான். இன்னொருவரால் சிறைபிடித்து போகப்பட்ட அவளை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறிவிட்டான். உடனே அம்பை மீண்டும் சென்று தன்னை மணந்து கொள்ளும்படி விஸ்திரவீரியனிடம் கேட்டாள். வேறொருவனால் காதலிக்கப்பட்டு கைவிடப்பட்ட ஒருவளை நான் என் ராணியாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றான் அவன். வேறு வழியில்லாத அம்பை தன்னை சிறைபிடித்த பீஸ்மரையே தேடி வந்தாள். ஐயா, என்னை சிறைப்பிடித்தவரான நீரே என்னை மணந்து கொள்ள வேண்டும். உம்மால் அவமானத்திற்குள்ளான என் காதலர் என்னை கைவிட்டு விட்டார். யாருக்காக என்னை சிறைபிடித்தீரோ அந்த விஸ்திரவீரியாரும் என்னை மணந்து கொள்ள மறுத்துவிட்டார். ஆகவே நிராதரவாக நிற்கும் என்னை தாங்களே திருமணம் செய்து கொண்டு எனக்கு ஒரு வழி செய்ய வேண்டும். உம்மாலேயே நான் என் நிலையை அடைந்தேன் என்றாள். அம்பை, விஸ்திரவீரனுக்காகவே நான் சுயமரத்தில் உங்கள் மூவரையும் சிறையெடுத்து வந்தேன். ஆனால் உன் வாழ்வில் விதி விளையாடிவிட்டது. என்னை மன்னித்து விடு. நான் பிரம்மச்சாரியாகவே இருப்பேன் என்று மகாவிரதம் எடுத்துக்கொண்டு இருப்பதால் உன்னை திருமணம் செய்து கொள்ள என்னால் முடியாது என்று பீஸ்மர் தெரிவித்தார். பீஸ்மா, என் வாழ்க்கையை கெடுத்த உன்னை பழிக்கு பழி வாங்காமல் விடமாட்டேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து அம்பை போனாள். இவ்வாறு தனிமையில் ஒரு பெண் தானாகவே வந்தும் ஒதுக்கிய ஒழுக்கமுள்ள வீரர் பீஸ்மர் ஒருவரே. அம்பை பல நாட்டு மன்னர்களை பார்த்து பீஸ்மனுக்கு பாடம் புகட்டும்படி கேட்டாள். ஆனால் பீஸ்மரின் பெயரை கேட்டாலே அனைவரும் நடுங்கினர். தந்தையிடம் திரும்பி செல்ல விரும்பாத அம்பை தன் முன்மினியை நொந்தபடி காட்டை அடைந்தாள். தவசிகளின் பர்ணசாலையை அடைந்து அங்கிருந்து சன்னியாசிகளை கண்டு வணங்கினாள். மரியாதைக்குரியவர்களே, எனக்கு இல்லறம் மறுக்கப்பட்டு விட்டது. ஆகவே உலக விஷயங்களை துறந்துவிட நான் சித்தமாயிருக்கிறேன். தயை கூர்ந்து எனக்கும் துறவரம் அழியுங்கள் என்று வேண்டினாள். அப்போது அம்மையின் தாய்வழி தாத்தாவான மாதாமகர் அங்கு வந்தார். அம்பையை பற்றி அனைத்தும் கேட்டறிந்த ஆறுதல் கூறினார். அதன்பின் தவறிழைக்கும் சத்திரியர்களுக்கு புத்தி கூறியும் அல்லது தண்டனை அளித்தும் பாடம் புகட்ட பரசுராமரிடம் அவளை அழைத்து சென்றார். பரசுராமர் அவளுக்கு ஆசி கூறி நடந்த கதையை அறிந்து, சரி, இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்று கேட்டார். முனிவரே, ஒன்று பீஸ்மர் என்னை மணந்து கொள்ள வேண்டும், இல்லையேல் அவரை போரில் நீர் கொள்ள வேண்டும் என்று தன் முடிவை அம்பை தீர்மானமாக சொன்னாள். அப்படி ஒன்றும் நேராது. ஏனென்றால் பீஸ்மர் எனது மாணவன், என் வார்த்தையை தட்டமாட்டான். வா போகலாம் என்று கூறி அவளை அழைத்து கொண்டு போய் பீஸ்மரை அவர் அரண்மனையில் பரசுராமர் சந்தித்தார். தமது குருவான பரசுராமரை நன்கு வரவேற்று இருக்கையளித்து அன்னமளித்து பிறகு நிதானமாக வந்த நோக்கம் என்னவென்று கேட்டார். பரசுராமரும் நிதானமாக கூறத் தொடங்கினார். பீஸ்மா, இந்த பெண் அம்பையை சுயமர மண்டபத்திலிருந்து நீ தூக்கி வந்து விட்டாய். அதனால் இவளுக்கு மாலையிட அங்கே காத்திருந்த காதலனையும் அவள் இழக்க வேண்டி வந்தது. இதற்கெல்லாம் காரணமான நீதான் இனி இவளை மணந்து கொள்ள வேண்டும். முன்பே அவளிடம் என் நிலையை விலக்கிவிட்டேன் குருவே என்றார். என்னவென்று? அவளுடைய நிலைக்கு அவளுடைய முன்வினை பயனே காரணம், நான் அல்ல. நான் அவளை திருமணம் செய்து கொள்ள முடியாது. போகட்டும், நான் சொல்கிறேன். நீயோ பிரம்மச்சாரி. இவளை உனது மனைவியாக ஏற்றுக்கொள். அது முடியாது. நான் பிரம்மச்சாரியாக விரதம் பூண்டவன். திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று சபதம் செய்திருக்கிறேன். குரு வார்த்தையை தட்டாதே பீஸ்மா என்றார். மன்னிக்க வேண்டும், என் சபதத்தை ஒரு நாளும் என்னால் மீற முடியாது என்றார். கற்ற வித்தையை என்னிடமே காட்டுகிறாயா என்று கேட்டார். குருவே, தங்களிடமிருந்து 4 வகை பானங்களையும் அஸ்திரங்களையும் கற்றிருப்பது உண்மைதான். அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய காத்திருக்கிறேன். ஆனால் தயவு செய்து திருமணம் செய்து கொள்ளும்படி மட்டும் வற்புறுத்த வேண்டாம். நீ இவளை திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் உன்னை போரில் கொள்ள வேண்டும் என்கிறாள் அம்பை. குருவே, பயம், தயை, பொன்னாசை, பெண்ணாசை, அதனால் என் தர்மத்திலிருந்து நான் பெறமாட்டேன். தங்களுக்கு எது சரியென்று படுகிறதோ அதை தாராளமாக செய்து கொள்ளலாம். எவ்வளவோ சொன்னேன், நீ கேட்கவில்லை பீஸ்மா. நீ போருக்கான ஆயந்தம் செய்து கொள். குருஷேத்திரத்தில் என்னுடன் போரிடப் போகிறாய். இப்பெண்ணுக்கு அளித்துவிட்ட வாக்கை நான் காப்பாற்றியாக வேண்டும் என்றார். தங்கள் சித்தம், என் பாக்கியம் குருதேவா என்றார். வணங்கி நின்றார் பீஸ்மர். பரசுராமை வழியனுப்பி வைத்தார். பரசுராமர் காரியம் கைகூடாமல் அம்பையுடன் அரண்மனையை விட்டு வெளியேறினார். குருஷேஸ்திரருக்கு பரசுராமர் இருந்த இடத்திற்கு போரிட பீஸ்மரும் வந்து சேர்ந்தார். வெள்ளை உடையணிந்து வெள்ளை குதிரைகள் பூட்டிய வெள்ளி ரதத்தில் கண்ணை பறிக்கும் ஒளியுடன் பீஸ்மர் காட்சியளித்தார். பரசுராமரோ தரையில் நின்று கொண்டிருந்தார்.
அவரை கண்ட பீஸ்மர், குருதேவரே, நீங்கள் இப்படி வெறும் பூமியின் மீது நின்றும் நான் சகல வசதிகளுடன் தேரில் இருந்தும் போர் செய்வது முறையல்ல என்றார். அதற்கு பரசுராமரும் தக்க பதில் உரைத்தார். ஓ பீஸ்மா, பூமியே எனது தேர், 4 வேதங்களே எனது குதிரைகள், வாயுவே எனக்கு தேர் பாகன், வேத மாதாக்களான சாவித்ரி, காயத்ரி, சரஸ்வதியே பிராமணனான எனக்கு கவசம் என்றார். உடனே பரசுராமர் தமது மனசக்தியால் பொன்னாளாகிய தேரை படைத்து கொண்டார். தெய்வீகமான குதிரைகளுடன் தேரோட்டியாக அமர உடும்பு தோளாலான கையுறை அணிந்தபடி சண்டைக்கு தயாரானார். 3 அம்பு விழும் தொலைவில் வில் அம்புகளை வைத்துவிட்டு வந்த பீஸ்மர் பரசுராமரை வணங்கினார். குருவே, நடக்கப் போகும் போரில் வெற்றி பெற என்னை வாழ்த்த வேண்டும் என்று கோரினார். பீஸ்மா, உனது தர்மத்தால் நான் திருப்தியடைந்தான். ஆனால் நீ வெற்றி பெறும்படி உன்னை வாழ்த்த மாட்டேன். இருந்தாலும் துணிவுடன் போரிடு என்றார் பரசுராமர். பிறகு இருவருக்கும் போர் துவங்கியது. பீஸ்மரின் தாயான கங்கை வந்து யுத்தத்தில் யாராலும் வெல்ல முடியாதவரும் குருவும் பிராமணருமான பரசுராமருடன் சண்டையிட வேண்டாம் என்று பீஸ்மரை தடுத்தாள். பீஸ்மர், வலிய வந்த யுத்தத்தை என்னால் நழுவவிட முடியாதம்மா என்று பதில் உரைத்தார். குருவை கொள்வதால் குருஹத்தி தோஷமும் பிராமணரை கொள்வதால் பிரம்மஹத்தி தோஷமும் உண்டாகும் என்றாள் கங்கா. இப்படி 23 நாட்கள் இருவரும் யுத்தம் செய்தனர். பரசுராமரை தம்மால் வெல்ல முடியாது என்று பீஸ்மர் நினைத்தார். அன்று தூங்கும்போது பீஸ்மர் கனவொன்று கண்டார். அந்த கனவில் 8 பிராமணர்கள் தோன்றினர். பீஸ்மா, எவருக்கும் தெரியாத பிரசவாபஸ்திரத்தை பற்றி உனக்கு சொல்கிறோம். இது யார் மீது செலுத்தப்படுகிறதோ அவரை இது தூக்கத்தில் ஆழ்த்திவிடும். இதை பரசுராமரின் மேல் செலுத்து, அவர் உறங்கி போய்விடுவார். உறங்குபவரை தேவதைகள் இறந்தவராகவே எண்ணுவதால் ஒரு பிராமணரை கொல்லும் தோஷமோ குருவை கொலை செய்த குற்றமோ உனக்கு உண்டாகாது. அந்த அஸ்திரத்திற்கும் மரியாதை என்று கூறி மறைந்தனர். மறுநாள் 24வது நாள் யுத்தத்தை இருவரும் தொடங்கினர். யுத்தத்தின் கொடுமையினால் அதை நிறுத்த செய்ய எல்லா தரப்பினரும் முயன்றனர். முதலில் அஷ்டவசுக்களை சேர்ந்தவரும் தேவதைகளும் பீஸ்மர் பக்கம் நின்று அவரை போரில் ஊக்கினர். பிராமணர்கள் அனைவரும் பரசுராமரை உற்சாகப்படுத்தினர். பிறகு பீஸ்மரின் தாயான கங்கா அவரை யுத்தம் செய்ய வேண்டாம் என தடுத்தாள். அப்புறம் பரசுராமரின் தாய் தந்தை தோன்றி, ராமா, பிராமணர்களான நமக்கு யுத்தம் தர்மம் இல்லை, வேண்டாம், நீ யுத்தத்தை நிறுத்திவிடு என்று அவரை தடுத்தனர். பெற்றவர்களே, சுயநலத்தை வேண்டி நான் யுத்தம் செய்யவில்லை. என்னை தஞ்சமடைந்த ஒரு பெண்ணுக்கு நீதி வேண்டியே போரிடுகிறேன். என்னை தடுக்காதீர்கள் என்று கூறி போரை தொடர்ந்தார் பரசுராமர். போர் பயிற்சி தரும் குருக்கள் அனைவரிலும் சிறந்தவர் பரசுராமர். அப்பயிற்சியை அவரிடமிருந்து பெற்ற சீடர்களில் தலை சிறந்தவர் பீஸ்மர். இருவரும் போரிடுகையில் எவர்தான் தடுக்க முடியும்? ஒருவேளை தனது முதன்மையான சீடருடன் ஆசானான தான் போரிட முடியும் என்று பீஸ்மரின் சிறப்பை காட்டவும் அவருக்கு இறுதியான போர் பயிற்சி அளித்து உறுதியை சோதிக்கவும் தான் பரசுராமர் பீஸ்மருடன் யுத்தம் செய்தாரோ என்னவோ. மகான்களின் செயல்நுட்பத்தை யார்தான் உணர முடியும்? அந்த 24ஆம் நாள் போரில் பீஸ்மர் இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்தார். பரசுராமரும் களைப்படைந்தார். இருவரும் ஒருவர் மீது ஒருவர் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்தனர். அதனால் உலகமே நடுங்கியது. கடைசியில் பீஸ்மருக்கு பிரஸ்வாபனாஸ்திரம் ஞாபகத்துக்கு வரவே அதை விட எண்ணினார். அப்போது முன்பு அவர் கனவில் தோன்றிய அதே வசுக்களே தெய்வரிசி நாரதருடன் வந்து அதை தடுத்தனர். அது சிறப்பில்லை என்றும் போரை நிறுத்திவிடும்படியும் பீஸ்மரை வேண்டினர். அஸ்திரத்தை திரும்ப பெற்ற பீஸ்மர் போரை நிறுத்த மறுத்துவிட்டார். நான் சத்திரியன், போரை என்னுடைய தர்மமாக கொண்டவன். எக்காரணத்தை கொண்டும் எதிரி போரை நிறுத்தாதவரை போரை நானாக நிறுத்துவதோ புறமுதுகிட்டு போவதோ என்னால் இயலாது என்று கூறிவிட்டார். பல பிராமணர்களும் பெற்றோரும் நாரதரும் வந்து கூறியும் பரசுராமரும் போரை தாமாக நிறுத்த மறுத்துவிட்டார். கடைசியில் நாரதர் ஒரு வழி சொன்னார். பீஷ்மா, உனது குருவான பரசுராமரை நீ போய் வணங்குவதில் உனக்கு குறைவு எதுவும் இல்லை. அப்படி நீ போய் அவரை வணங்கினால் அவர் போரை நிறுத்தி விடுவார். போரை அவர் நிறுத்திய பின் நீ யுத்த பூமியை விட்டு போகலாம். அது உன் தர்மத்திற்கும் விரோதமில்லை என்றார் நாரதர். அதன்படி பீஸ்மர் பரசுராமரை சென்று வணங்கினார். அவரும், பீஸ்மா, உன் துணிவையும் வீரத்தையும் மெச்சினேன், மிக்க மகிழ்ச்சி, இனி நீ இந்த யுத்த பூமியை விட்டு போகலாம் என்று கூறி அனுப்பினார். பிறகு அங்கிருந்து சென்று கொண்டிருந்த பீஸ்மரின் செவியிலும் விழும்படி அம்பையை அருகில் அழைத்து கூறினார். அம்மா, என்னால் முடிந்தது இவ்வளவுதான். என்னால் பீஸ்மனை வெல்ல முடியவில்லை என்றார். பரசுராமரின் வார்த்தைகளை கேட்ட அம்பை மிக்க சினம் கொண்டு எப்படியும் பீஸ்மரை அழித்தே தீருவேன் என்று சபதமிட்டு அங்கிருந்து சென்றாள். இவ்வளவில் 24வது நாளில் பரசுராமருக்கும் பீஸ்மருக்கும் நடந்த யுத்தம் ஒரு முடிவிற்கு வந்தது.
இதற்கிடையில் நாட்டிற்குள் ஒரு நிகழ்ச்சி நடந்துவிட்டது. பீஸ்மர் பரசுராமருடன் யுத்தம் செய்ய குருஷேத்திரத்துக்கு போயிருந்த போது அதை அறிந்த மக்கள் மிகவும் பயந்தனர். பரசுராமரோ முனிவர், பிராமணர், யுத்த கலைகளில் ஈடிணையற்றவர், 21 தலைமுறையாக சத்திரியர்களை தலையெடுக்க விடாதபடி தண்டித்தவர், ஸ்ரீமத் நாராயணன் ஆவேச அவதாரம், பீஸ்மரின் குரு. அவரின் கோபத்திற்கு தங்கள் தேசமும் பீஸ்மரும் இலக்கானதற்கு காரணமானவன் விஸ்திரவீரியன். அவன் அம்பையை மணக்க மறுத்ததனால்தானே இந்த அனர்த்தனம் விளைந்தது. பரசுராமரிடமிருந்து பீஸ்மர் தப்புவது அரிது. பரசுராமரின் சாபத்திற்கு தாங்களும் தங்கள் தேசமும் ஆளாக வேண்டாம் என்றெல்லாம் நினைத்து பார்த்தனர். கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்து தங்கள் அரசனான விஸ்திரவீரியனை கூட்டமாக சேர்த்து நாட்டை விட்டு விரட்டிவிட்டனர். இந்த சமயம்தான் பீஸ்மர் நாடு திரும்பினார். நாடு அரசனற்று போனதால் இந்திரன் மழையை தரவில்லை. நாட்டில் உழவும் தொழிலும் நடாமல் பஞ்சம் உண்டானது. மக்கள் வறுமையிலும் அதன் விளைவாய் நோயிலும் விழுந்தனர். உடனே பரசுராமரால் ஆபத்தேதுமின்றி திரும்பி வந்த பீஸ்மரையே தங்களின் அரசனாக முடிசூட்டிக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டனர். பீஸ்மர் தமது சபதத்தை மீண்டும் எடுத்து கூறி மன்னனாக மறுத்துவிட்டார். யாரை தன் தந்தைக்கு மனைவியாக்க, யாருடைய மகன் ஆட்சியுரிமையை அடைய வேண்டும் என்பதற்காக தான் மன்னனாவதில்லை, மனமும் புரிந்து கொள்வதில்லை என்று சத்தியம் செய்தாரோ அந்த சத்தியவதியே பீஸ்மரிடம் வந்தாள். அப்பா பீஸ்மா, நீ உன் வாக்குப்படியே என் 2 மகன்களுக்கும் மகுடாபிஷேகம் செய்து வைத்தார். அவர்கள் கொடுத்து வைக்கவில்லை. சித்ராங்கதன் போரில் இறந்தான். 2ஆம் மகன் விஸ்திரவீரனையே விதி நாட்டை விட்டு விரட்டிவிட்டது. அவனது ராணிகளுக்கோ மகப்பேறு இல்லை. ஆகவே நாட்டின் நலம் எண்ணி நீயே ராஜாவாக முடிசூட்டிக்கொள் என்றாள். அதுபோலவே தாய், வேலைக்காரர்கள், புரோகிதர்கள், ஆச்சாரியர் அனைவருமே பிரதீபன் காப்பாற்றிய நாடு அழிய பீஸ்மர் காரணமாக அமைய வேண்டாம் என்று அவரிடம் வேண்டிக் கொண்டனர். சிற்றன்னையின் வற்புறுத்தலையும் மற்றவர் வேண்டுகோளையும் அவர் ஒதுக்கி தள்ளிவிட்டார். பிறகு சத்தியவதி பீஸ்மரிடம் ரகசியமாக பேசினாள். அரசுக்கு வாரிசு இல்லாத நிலையில் நீ இப்படி பிடிவாதமாக இருந்தால் என்ன செய்வது? ராஜ்யத்தின் மக்களின் நலத்திற்காக ஒன்று கூறுகிறேன். இது ராஜ தர்மத்திற்கும் ஏற்றதுதான் என்று கூறி கொஞ்சம் நிறுத்தினாள் சத்தியவதி. சொல்லுங்கள் தாயே என்றார் பீஸ்மர். ஒருவரின் மனைவி வாரிசுற்றிருந்தால் அவனது சகோதரன் குலம் நசித்து போகாதிருக்க அவளிடத்தில் சந்ததி உண்டாக்கலாம். அதுவும் ராஜ குடும்பங்களில் வம்ச விருத்திக்காக அவசியமும் வழக்கமும் ஆகும். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஒன்றுமில்லை பீஸ்மா. உன் சகோதரன் விஸ்திரவீரியன் வாரிசில்லாமல் தன் ராணிகளையும் நாட்டையும் விட்டுவிட்டு போய்விட்டதால் அவனது ராணிகளிடம் மைத்துனனான நீயே சந்ததியை உண்டு பண்ண வேண்டும். ஒரு காலும் முடியாது. இது எனது நைஷ்டி பிரம்மச்சரிய விரதத்தையே உடைத்தெறிவதாகும். இதற்கு நான் ஆள் இல்லை. வேறு என்னதான் செய்வது? வம்சாவளி அற்று போகக்கூடாது. ராஜ்யத்திற்கு வாரிசு வேண்டும். மக்களை ஆள அரசன் வேண்டும். உன் பரம்பரை ஆண்ட நாட்டை மாற்றார் பிடித்து கொள்ள விட்டுவிடாதே. இதற்கு நீயே வேறு வழியிருந்தால் கூறு என்றார். சட்டென்று ஏதோ யோசனை பளிச்சிட பீஸ்மர் சத்தியவதியை கேட்டார். அம்மா, பெண்களிடம் ஏதாவது ரகசியம் இல்லாமல் இராது. தங்களிடம் அப்படி ஏதாவது இருந்தால் அவசியம் என்னிடம் கூற வேண்டும். பீஸ்மரை உற்று பார்த்த அவள் ஏதோ யோசனை செய்தவளாக இருக்கிறது என்று கூறிவிட்டு தொடர்ந்தாள். உன் தந்தையான சந்தனு மகாராஜாவை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னால் கன்னியாக நான் இருந்தபோது நடந்ததை கூறுகிறேன். ஒரு முறை நதியில் படகோட்டி கொண்டிருந்த போது பராசரர் என்ற ரிஷி என்னை சந்தித்தார். ஆற்றின் நடுவில் படகில் செல்லும்போது உலக நன்மைக்கு ஒரு பிள்ளை பிறக்க வேண்டியிருப்பதாகவும் அதற்கு அவருடன் நான் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டார். நானும் சம்மதித்தேன். என் உடலில் வீசிய மீன் வாடையை போக்கி யாரும் எங்களை காணாதபடி ஆற்றின் நடுவே படகை சுற்றி பனிமூட்டத்தை ஏற்படுத்தி என்னிடம் ஒரு புத்திரனை உண்டாக்கினார். அவனே வியாசன். ரிஷியின் பிள்ளையானதால் ஞானமுடையவனாயிருந்த வியாசன், அம்மா, நீ நினைக்கும்போது நான் வருவேன் என்று கூறி சென்று விட்டான். வேதங்களை பகுத்து புராணங்களை தொகுத்து பயனுள்ள பல நூல்களை உண்டாக்கி பல வகையில் மக்களுக்கு சேவை செய்து வருகிறான். அம்மா, அந்த வியாச முனிவரை கொண்டு விஸ்திரவீரியனின் பத்தினிகளிடம் சந்ததி உண்டாக்கலாமே. அவரும் தானே ராணிகளுக்கு மைத்துனனாகிறார் என்றார் பீஸ்மர். கடைசியில் அப்படியே நடந்தது. வியாச ரிஷி சத்தியவதியால் நினைக்கப்பட்டார். அவரும் உடனே வந்து என்னால் ஆக வேண்டியது என்னம்மா என்று வினவினார். அவரிடம் விவரம் கூறப்பட்டது. பின் அம்பிகா, அம்பாலிகா இருவரும் தயார்படுத்தப்பட்டனர். அலங்கரித்து அனுப்பப்பட்ட அம்பிகாவுடன் கூட வியாசர் வந்தார். முனிவரின் தோற்றம் பிடிக்காததால் அம்பிகா உறவு கொண்டபோது கண்களை மூடிக்கொண்டு விட்டாள். அதனால் அவளுக்கு குருடனாக திருதராஷ்டிரன் பிறந்தான்.
அம்பாலிகா முனிவருடன் அருவருப்புற்று வெள்ளை துணியால் தன் மேனியை போர்த்தியபடி உறவு கொண்டதால் வெள்ளை நிறமுடைய தோளுடன் பாண்டு பிறந்தான். இதனால் 2வது தடவை முனிவரோடு கூடியிருக்க வேண்டுமென்று மருமக்களை கேட்டுக்கொண்டபோது அவர்கள் ஒரு வேலைக்காரியை பிடித்து அலங்கரித்து அனுப்பிவிட்டனர். அவள் வியாச முனியை தன் சேவைகளால் மகிழ்வடைய வைத்து கூடவே அவளுக்கு சாமர்த்தியமும் ஞானமும் உடைய குறைவற்ற விதுரன் பிறந்தான். கண்கள் குருடாக பிறந்ததால் திருதராஷ்டிரன் முடிசூட்டப்படவில்லை. பாண்டுவே குருவம்ச அரசனானான். அவனுக்கு ஸ்ரீகிருஷ்ணனின் அத்தையான குந்தி தேவியும் மாத்ரி என்பவளும் மணமுடித்து வைக்கப்பட்டனர். மூத்தவளான அம்பிகாவிற்கு பிறந்த திருதராஷ்டிரனுக்கு காந்தாரி என்பவள் மனைவியானாள். தன் கணவனுக்கு பார்வையில்லை என்பதால் தானும் தன் கண்களை கட்டிக்கொண்ட கற்புக்கரசி அவள். திருதராஷ்டிரனுக்கு கௌரவர்கள் பிறந்தனர். பாண்டுவின் மனைவி குந்தி தேவிக்கும் மாந்திரிக்கும் தேவர்கள் மூலமாக பாண்டவர்கள் பிறந்தனர். பாண்டுவின் மரணத்திற்கு பின்னர் மூத்தவரான தர்மர் பட்டத்திற்கு வந்தார். ஆனால் திருதராஷ்டிரனின் மூத்த பிள்ளை துரியோதனனுக்கு அரசனாக வேண்டுமென்று ஆசையிலவே பாண்டவர் மீது பொறாமை கொண்டு பலவிதத்தில் சூழ்ச்சி செய்தான். அரக்கு மாளிகை கட்டி அதில் 5வரான பாண்டவரையும் குந்தியையும் குடியிருக்க செய்து மாளிகையை கொளுத்தினான். அதிலிருந்து விதுரரின் உதவியால் தப்பி தாய் குந்தி தேவியுடன் தலைமறைவாக பாண்டவர்கள் வாழ்ந்து வந்தனர். அதன் பிறகு பாஞ்சால நாட்டில் நடந்த வில் போட்டியில் அர்ஜுனன் வெல்லவே திரௌபதியை 5வரும் மணந்து அஸ்தினாபுரம் திரும்பினர். அப்போது பீஷ்மர் பாண்டவர் கௌரவருக்கிடையே இருந்த பகையை சமாதானப்படுத்தி குரு வம்சத்திற்கு இருந்த ஒரே நாட்டை 2ஆக பிரித்து அஸ்தினாபுரத்தை தலைநகராக கொண்டு கௌரவரும் இந்திரபிரஸ்தத்தை தலைநகராக கொண்டு பாண்டவரும் ஆள வேண்டும் என்ற ஏற்பாட்டை செய்து வைத்தார். இதற்கிடையில் பீஷ்மரை கொலை செய்வேன் என்று சூளுரைத்து சென்ற அம்பை என்னவானாள் என்று இப்போது தெரிந்து கொள்ளலாம். தன் வாழ்க்கை வீணாகி போனதற்கு பீஷ்மரே காரணம் என்று அம்பை எண்ணினாள். அதனால் எப்படியும் அவரை கொன்றே தீர்வது என்று சபதமிட்டாள். அதற்காக தவமியற்றி முருகனைக் கண்டு ஒரு வாடாத தாமரை பூ மாலையை பெற்றாள். அதை அணிந்தபடி யார் பீஷ்மருடன் போரிடுவாரோ அவரால் தான் பீஷ்மர் இறப்பார் என்று அவளிடம் முருகன் கூறி மறைந்தார். பல நாட்டு மன்னர்களிடம் அம்மாலையுடன் சென்று அதை அணிந்து போரிட்டு பீஷ்மரை கொல்லும்படி கேட்டு பார்த்தாள் அம்பை. ஆனால் எவரும் அப்படி செய்ய துணியவில்லை. பரசுராமராலேயே பீஷ்மரை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ற நிலையில் யாருக்குத்தான் அவருடன் போரிட தைரியம் வரும்? கடைசியில் துருபதராஜனிடம் சென்று கேட்டாள். அவனும் மறுக்கவே அந்த மாலையை துருபதனின் அரண்மனை வாயிலில் தொங்கவிட்டுவிட்டு போய்விட்டாள். பிறகு கடும் தவமியற்றினாள். பீஷ்மனை ஒழிக்கும் நோக்கத்தில் தவமியற்றிய அம்பையை கோணல் புத்திக்காரி என்று கூறி அந்த புத்திக்கேற்ப வளைந்து வளைந்து ஓடும் நதியாக போக வேண்டும் என்று சபித்தாள் கங்கை. அதன்படியே அம்பை என்ற கோணல் நதியாகி மீண்டும் நீரில் தவமையற்றி சிவபெருமானை தரிசித்தாள். அச்சமயத்தில் ஒரு பிள்ளை வேண்டும் என்று சிவனை வேண்டி தவமிருந்தாள் துருபதன். அவனுக்கு மகளாக பிறந்து பீஷ்மருக்கு யமனாகி முடிவை தரும் வரத்தை சிவன் அவளுக்கு அளித்தார். உடனே தீ வளர்த்து அம்பை தன் உடலை விட்டாள். ஆண் பிள்ளை பெற வேண்டி தவமிருந்த துருபதராஜனுக்கு பெண் பிள்ளையாக அம்பை பிறந்தாள். ஆனால் அவளை ஆண் பிள்ளை என்றே கூறி ராணி வளர்த்து வந்தாள். சிகண்டி என்ற பெயரில் வளர்ந்த அவள் தக்க வயதில் ஹிரண்யவர்மனின் இளவரசியுடன் திருமணமும் செய்து வைக்கப்பட்டாள். தனது கணவன் ஒரு பெண் என்று அறிந்த இளவரசி தன் நாட்டுக்கே திரும்பிவிட்டாள். அதனால் கோபத்துடன் படையெடுத்து வந்த மாமனாரை சிகண்டி விரட்டியடித்தாள். அர்ஜுனன் போலவே துரோணரிடம் வித்தைகளை பயின்ற சிகண்டி தன் அரண்மனை வாயிலில் எவரும் தொட பயந்து தொங்கிக் கொண்டிருந்த வாடாத தாமரை மாலையை தானே அணிந்து கொண்டாள். சிவபிரான் அருளால் பெண்ணாயிருந்தவள் ஆணாகிவிட பீஷ்மரை கொல்லும் தருணத்தை எதிர்நோக்கி காத்திருந்தான். இந்த செய்திகளை நாரதரின் தேவர்களின் பேச்சாலும் ஒற்றர்களாலும் பீஷ்மரும் அறிந்தார். இந்திரபிரசந்தத்தை தலைநகராக கொண்டு பாண்டவரில் தர்மர் சக்கரவர்த்தியாயிருந்தார். அஸ்தினாபுரத்தை தலைநகராக கொண்ட கௌரவர்களில் துரியோதனன் சக்கரவர்த்தியானான். ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவின் அருளாலும் பீமார்ச்சுனர்களின் உதவியாலும் தர்மர் எல்லா மன்னர்களையும் வென்று அஸ்வமேத யாகம் செய்தார். அது ஸ்ரீகிருஷ்ணன் முதல் மரியாதை பெற்று தலைவராக விளங்க, துரியோதனன் பொக்கிஷத்தை தொட, கர்ணன் தானம் வழங்க, மயன் படைத்திருந்த மாளிகை சிற்பங்கள் அனைவரையும் கவர்ந்தெழுக்க விமர்சையாக விழாக்களுடன் முடிந்தது. சபையில் கிருஷ்ண பரமாத்மாவின் புகழை பீஷ்மர் எவ்வளவு கூறியும் அவரை அவமதித்த சிசுபாலன் சக்கராயுதத்தினால் மோட்சமடைந்தான். சிற்ப மாளிகைகளின் சிறப்பை துரியோதனன் கண்டு மயங்கி திண்டாடிய போது விழுந்து விட்டதைக் கண்டு பெண்களுக்கே உரிய கேலி பண்பில் திரௌபதை நகைத்து விட்டாள். அது கண்டு அவமானம் தாங்காத சக்கரவர்த்தி துரியோதனன் திரௌபதியைக் கண்டு பல நகைக்க பண்ண வேண்டும் என்று பழிவாங்க எண்ணம் கொண்டு விட்டான். சகுனியிடம் அதற்கான வழியை கேட்டான்.
மாமா, பாண்டவர்களின் செல்வத்தை பறித்து அந்த திரௌபதியை ஊர் சிரிக்க என்ன வழி என்று கேட்டான். 2 வழிகள் இருக்கின்றன துரியோதனா. சத்திரியர்களான நமக்கு ஒன்று போர், மற்றொன்று சூதாட்டம். சூரர்களான அவர்களை அஸ்வமேத யாகம் நடத்தியிருக்கும் இந்த நேரத்தில் நம்மால் போரில் வெல்ல முடியுமா? அப்படியானால் சூதாட்டத்திற்கு அலை. காய்களை உருட்டி கட்டாயம் அவர்களை உனக்காக நான் வென்று காட்டுகிறேன் என்றார் சகுனி. சக்கரவர்த்தி திருதராஷ்டிரன் அழைப்பதாக தர்மர் அழைக்கப்படவே பெரியவர் சொல்லை தட்ட முடியாமல் தம்பிமார்கள் மனைவியுடன் அஸ்தினாபுரம் வந்தார். அவையோர் முன்பு அரசனின் பெயரால் சூது விளையாட்டிற்கு அழைக்கப்படவே அரசனான தர்மரும் பின்வாங்க முடியாமல் சூதாடி துரியோதனனுக்காக விளையாடிய சகுனியிடம் தம்பிகள் மனைவியுட்பட எல்லாவற்றையும் தோற்றார். அப்போதுதான் மேல் துணி உருவப்பட்டு உட்கார்ந்திருந்த பாண்டவரான பலசாலி கணவர்களின் கண்முன்பாக ஒற்றை ஆடை அடைந்திருந்த பாஞ்சாலி வீட்டிற்கு விளக்காயிருந்த போதிலும் ஆடை அவிழ்க்கப்பட்டு அவமானப்பட்டதும் கண்ணனால் காப்பாற்றப்பட்டதும் நிகழ்ந்தது. ஒரு பக்கம் நியாயமும் மறுபக்கம் பிள்ளை பாசத்திற்கும் திண்டாடிய திருதராஷ்டிரன் திரௌபதியின் நியாயமான வாதத்தினால் திணறினான். துரியோதனன், சகுனி, கர்ணன் முதலானோர் அவளை தாசி என்று அழைத்தபோது அவள் அதை ஒத்துக்கொள்ளாமல் தன்னை வைத்து தன் கணவன் சூதாட வழியே இல்லை என்று வாதித்தாள். விதுரர் அவளை ஆதரித்து பேசினார். பிதாமகராக பேசாது இருந்த பீஷ்மரை பாஞ்சாலி நீதி எது, தர்மம் எது என்று கேட்டாள். பெண்ணே, நீதி எது, அநீதி எது என்று யாருக்கும் தெரியாது. சூட்சமமானது தர்மம். அதை உனது கணவன் தர்மனை விட நன்கு அறிந்தவர்கள் இல்லை என்று கூறினார் பீஷ்மர். எதற்கும் யாருக்கும் கட்டுப்படாத கண்ணபிரானால் மானம் காக்கப்பட்ட திரௌபதியின் சாபத்தினாலும் பாண்டவர்களின் கோபத்தாலும் தன் பிள்ளைகளுக்கு கேடு வந்துவிடக் கூடாதே என்று அஞ்சிய திருதராஷ்டிரன், அம்மா, உனக்கு 3 வரங்கள் தருகிறேன், வாங்கிக்கொள் என்று திரௌபதியிடம் கூறினாள். திரௌபதி சத்திரிய பெண்ணான தனக்கு 2 வரங்களே போதும் என்று கூறி ஒரு வரத்தால் தன் கணவர்களை விடுவித்து கொண்டு மறுவரத்தால் அவர்களின் உடைமைகளை மீட்டுக் கொடுத்தாள். சூதாடி எல்லாம் பிடுங்கிக் கொண்டு பாண்டவரின் மனைவியை வேறு துன்புறுத்தியதால் அவர்களின் கோபம் போரில் முடிந்ததால் ஆபத்து என்று கருதி மீண்டும் சகுனியின் துணை கொண்டு தந்திரமாக தருமனை சூதாட அழைத்து ராஜ்யம் வரை பறித்து கொண்டு அவர்களை காட்டிற்கு அனுப்ப வழி செய்தான் துரியோதனன். பாண்டவர் 12 ஆண்டு வனவாசமும் 1 வருடம் அஞ்ஞான வாசமும் இருக்க ஒப்புக்கொண்டு காடேறினர். ஸ்ரீகிருஷ்ணன் வந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி சூதில் இறந்த அரசை போரில் மீட்டு தருவதாக கூறினார். இரண்டுமே சத்திரிய தர்மமானாலும் தர்மர் வனவாசம் இருந்து வரவே தாம் விரும்புவதாக கூறிவிட்டார். 12 ஆண்டு வனவாசம் முடிந்தது. 1 ஆண்டு அஞ்ஞாத வாசமும் விராட நாட்டில் இருந்துவிட்டனர். ஆனால் அதில் 1 நாள் முன்பின் கணக்கிடப்பட்டு விட்டது. எனவே மீண்டும் பாண்டவர் வனவாசம் செல்ல வேண்டும் என்றனர் கௌரவர். அஞ்ஞாத வாசமாகிய 1 ஆண்டு முடிய 1 நாள் இருக்கும்போது முன்னதாகவே பாண்டவர் வெளிப்பட்டு விட்டதாக தகராறு எழுந்தது. அதனால் துரியோதனன் பாண்டவருக்கு ராஜ்யத்தை திருப்பித் தரமாட்டேன் என்றான். ஸ்ரீகிருஷ்ணரே துரியோதனிடம் பாண்டவர்களுக்காக அஸ்தினாபுரத்திற்கு தூது சென்றார். அதன் விளைவாக போரே முடிவு செய்யப்பட்டது. அப்போது பீஷ்மர் கிருஷ்ணனின் பெருமையை எடுத்து கூறியும் துரியோதனன் கேட்கவில்லை. எனவே துரியோதனும் தர்மரும் தத்தம் கட்சிக்காக போரிட துணை திரட்டலாயினர். துரியோதனன் பல மன்னர்களை தன் பக்கம் சேர்த்து கொண்டது போலவே ஸ்ரீகிருஷ்ணரின் உதவியும் கேட்டு பெற சென்றான். தர்மருக்கும் பல மன்னர்களின் துணை கிட்டியது. அர்ஜுனனுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் மிகவும் நண்பராதலால் அவரையும் போரில் தமக்கு உதவும்படி கேட்க ஒரு முறைக்காக மன்னர்களின் மரபுப்படி தம்பி அர்ஜுனனை அனுப்பி வைத்தார் தர்மர். ஸ்ரீகிருஷ்ணனின் அண்ணா பலராமருக்கு துரியோதனன் கௌரவ போரில் மாணாக்கனாய் இருந்தவன். ஆகவே விஷ்ணு குலத்தவரான யாதவர்களைய பலராமகிருஷ்ணர்கள் பொதுவானவர்களாக இருந்தனர். எனவே துரியோதனன் ஸ்ரீகிருஷ்ணரை காண முதலில் வந்தான். அவர் தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்ட அவன் இடையர்குல கிருஷ்ணனின் கால்மாட்டில் அமர விரும்பாது தலைப்பக்கம் காத்திருந்தான். பிறகு அங்கு வந்த அர்ஜுனன் எந்த வித்தியாசமும் இன்றி பகவானின் பாதங்களுக்கு அருகில் காத்திருந்தான். பகவான் கண் விழித்ததும் பார்வையில் படும்படி இருந்த அர்ஜுனனையே பார்த்தார். வா அர்ஜுனா என்று விசாரிக்கத் தொடங்கினார். உடனே கண்ணா, நான் தான் முதலில் வந்தேன் என்று பதறினான் துரியோதனன். ஆனால் அர்ஜுனனையே முதலில் நான் பார்க்க நேர்ந்தது என்றான் கண்ணபிரான். பிறகு இருவரையும் விசாரித்து அறிந்து கொண்டு, எனக்கு நீங்கள் இருவரும் பொதுவானவர்கள், என்னை தேடி இருவருமே வந்திருக்கிறீர்கள். நான் ஒரு பக்கமும் என் படை வீரர்கள் ஒரு பக்கமுமாக உங்களுக்கு உதவுவோம். இந்த 2இல் என்னையாவது என் படையாவது அவரவர் விருப்பப்படி தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இன்னொன்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த போரில் நான் ஆயுதத்தை கையில் எடுப்பதில்லை என்று முடிவு செய்திருக்கிறேன். எனவே நன்றாக முடிவு செய்து கொள்ளுங்கள். முதலில் சிறியவனான அர்ஜுனன், நீயே உன் விருப்பத்தை கூறு என்று கூறினார் பகவான். கிருஷ்ணா, எப்போதும் போல் எனக்கு நீதான் வேண்டும் என்றான் அர்ஜுனன்.
அர்ஜுனா, நன்றாக யோசித்து கேட்டுக்கொள். நான் ஒருவன்தான். என் படையோ அதிகம். அதுவும் நான் கையில் ஆயுதம் கூட எடுப்பதில்லை என்று சத்தியம் செய்துவிட்டேன். எனக்கு நீ ஒருவனே போதும். உன் ஆயுதமேந்திய படைகள் ஒருபோதும் வேண்டாம். நீயும் ஆயுதமேந்தி போரிட தேவையில்லை. என் ஆயுதங்களும் வீரமும் உன் நட்பும் எனக்கு போதும் கண்ணா என்று கூறி அர்ஜுனன் கிருஷ்ணரின் உதவியை பெற்றான். இந்த இடத்தில் துரியோதனன் கிருஷ்ணனின் ஆயுதப்படை உதவியை பெரிதாக எண்ணி பெற்று போனான். கிருஷ்ணன் பாண்டவர் பக்கத்தில் இருக்கவே அவருக்கு எதிராக கௌரவர் பக்கத்தில் சேர்ந்திருக்க பிடிக்காமல் தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பிவிட்டார் பலராமர். அஸ்தினாபுரத்திற்கு திரும்பி வந்த துரியோதனிடம் அவன் இஷ்டப்படி கர்ணனுக்கோ தனக்கோ பிரதம சேனாதிபதியாக அபிஷேகம் செய்து வைக்கச் சொன்னார் பீஷ்மர். பிதாமகரான மாபெரும் வீரர் பீஷ்மருக்கே துரியோதனன் படைத்தலைமை பதவியை தருவதாகச் சொன்னான். பிறகு கண்ணனின் உதவி பாண்டவருக்கென்றாலும் அவனது யாதவ படை தங்கள் பக்கம் என்றும் செய்தியை பீஷ்மரிடம் துரியோதனன் தெரிவித்தான். தவறு செய்துவிட்டாய் துரியோதனா. நீ கண்ணபிரானை உன் பக்கம் இருக்க கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்றார் பீஷ்மர். பிதாமகரே, அவன் ஒருவன்தானே பாண்டவர் பக்கம் இருக்கிறான். மேலும் கையில் போர்க்கருவியை வேறு தொடுவதே இல்லை என்றும் சபதம் செய்துவிட்டான். வா, அப்படியா? அது நம்மை கேவலப்படுத்துவதல்லவா? சரி, நடக்கும் போரில் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்தவனே தன் வாக்கை தானே மீறி கையில் ஆயுதம் ஏந்தும்படி செய்து விடுகிறேன். தாத்தா துரியோதனா, உனக்காக உயிரையும் தருவேன் என்றார் பீஷ்மர். குறிப்பிட்ட நன்னாளில் பீஷ்மர் துரியோதனனால் சேனாதிபதியாக அபிஷேகம் செய்விக்கப்பட்டார். தேவர், மனிதர், கந்தர்வர்களின் அணிவகுப்புகளை நன்கறிவேன். சாஸ்திரப்படி போர் புரிவேன் என்று கூறி தேவ சேனாதிபதியாக குமரனை வணங்கி சேனாதிபதி பதவியை ஏற்றுக்கொண்டார் பீஷ்மர். அப்போது துரியோதனன் பீஷ்மரை நோக்கி, மாதண்ட நாயகரே, மாற்றான் வழியும் தன் வழியும் ஒரு அரசன் அறிந்திருக்க வேண்டியது அவசியம் என்பார்கள். பிதாமகருமான தாங்கள் எனக்கு பாண்டவர் பக்கம் இருக்கும் படைத்தலைவர்கள் பற்றியும் நம்மிடம் உள்ளவர்கள் பற்றியும் சொல்ல வேண்டும் என்று கேட்டான். கேள் என்று தொடங்கி பீஷ்மர் விவரிக்கலானார். அங்கே சபையில் துரோணர், கர்ணன் முதலியோரும் இருந்தனர். பீஷ்மர் வீரர்களை பற்றி விலக்கி கொண்டு வந்த போதெல்லாம் கர்ணனுக்கு தன்னை பற்றி அவர் ஒன்றும் கூறவில்லையே என்றிருந்தது. துரியோதனனும் தன் நண்பன் கர்ணன் மகாவீரன் என்று அறிந்திருந்தும் பீஷ்மர் அலட்சியப்படுத்துகிறாரே என்று எண்ணினான். இறுதியில் அர்ஜுனனுக்கு சரியான எதிரியாக எல்லோரும் எண்ணிய கர்ணனை விலக்கி பீஷ்மர் துரோணரையும் தன்னையும் மட்டுமே கூறிக்கொண்டது துரியோதனனுக்கு வியப்பை தந்தது. கர்ணனுக்கு கொதிப்பை ஏற்படுத்தியது. தாத்தா, அர்ஜுனனுக்கு இணையான வீரன், வில்லாளி, அஸ்திர சாஸ்திரங்களை நன்கு அறிந்தவன் நமது கர்ணன் இல்லையா என்றான் துரியோதனன். என்றார் பீஷ்மர் அலட்சியமாக. கொதிப்பை அடக்க முடியாமல் கர்ணன் வெடித்தான். துரியோதனா, பிதாமகருக்கு வயதாகிவிட்டது. அதனால்தான் வாலிபர்கள் கண்ணில் படுவதில்லை என்றான். பிதாமகரே, கர்ணனை பற்றி தாங்கள் ஒன்றும் கூறவில்லையே. அவனை பற்றி உங்கள் கருத்தென்ன? அதிரதனா மகாரதனா என்று கேட்டான் துரியோதனன். கர்ணன் ஒரு அர்த்தரதன் என்றார் பீஷ்மர். துரியோதனா, அர்ஜுனனா நானா என்று அர்ஜுனனை கொல்லவும் உனக்காக உயிர் விடவும் தயாராக இருக்கும் உன் கர்ணனை அர்த்தரதன் என்று பீஷ்மர்தான் அர்த்தரதர். அவர் பாவம், அர்ஜுனனின் வில்லை கண்டு ஆடிப்போயிருக்கிறார் என்றான் கர்ணன். தன்னைத்தானே புகழ்ந்து கொள்பவனும், துரியோதனா உனக்கு துர்போதனை செய்பவனும், பாண்டவரை அனாவசியமாக பழிப்பவனும் ஆகிய கர்ணன் ஒரு அகங்காரி. அவன் பூரண ரதனமல்லன், மகாரதனும் அல்லன், அர்த்தரதனே என்றார் மீண்டும் பீஷ்மர். உடனே துரோணரும், இந்த கர்ணன் ஒரு கர்வி, விழிப்பற்றவன், பிறரை அலட்சியம் செய்பவன் என்றார். கர்ணன் இன்னும் கோபப்பட்டு துரியோதனனிடம், துரியோதனா, இந்த கிழவர்கள் நன்றி மறந்தவர்கள். உடலை உன்னால் வளர்த்து கொண்டு உள்ளத்தால் பாண்டவர்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள். இவர்களை உனக்காக பொறுக்கிறேன் என்றான். பீஷ்மரும் விடவில்லை. இவனை நம்புவதில் பயனில்லை துரியோதனா. பிறரை நிந்திக்கும் இவன் புத்தியின்றி இவனை காத்த கவச குண்டலங்களை கைவிட்ட ஊரிய புத்திரன். பரசுராமர் சாபத்தாலும் பிராமண வாக்காலும் பழி பல ஏற்றுள்ள இவனை அர்த்தரதன் என்றே 1000 தடவை கூறுவேன். இவன் அர்ஜுனனை எதிர்த்தால் அழிந்து போய்விடுவான் என்றார். உடனே சூடு தலைக்கேறிய கர்ணன், இந்த கிழவர் பீஷ்மர் இருக்கும் வரை வரப்போகும் போரில் நான் போரிட மாட்டேன் என்று கூறி சபதமிட்டுவிட்டு அங்கிருந்து போய்விட்டான். இருவரிடையிலும் தவித்த துரியோதனன் பீஷ்மரை சமாதானம் செய்தான். பீஷ்மர் மேலும் தொடர்ந்தார். தேவர், அசுரர், யசர், சரகர் இவர்களில் அர்ஜுனனுக்கு ஈடான தேராளியே கிடையாது. அவன் நாராயணரான ஸ்ரீகிருஷ்ணனை சாரதியாக உடையவன். அவனது வில்லோ தேவலோகத்தில் செய்யப்பட்டது. அவனது குதிரைகள் வாயு உலகத்தை சேர்த்தவை.
யுத்தம் செய்வதில் தெய்வத்தன்மையோடுள்ள அவனைப் போல முன்பும் யாரும் இருந்ததில்லை, இனியும் யாரும் வரப்போவதில்லை. இன்னும் பாண்டவரில் அதிரதர்கள் அநேகர். அவர்கள் அர்ஜுனனின் பிள்ளை அபிமன்யு, தர்மனான யுதிஷ்டர், பீமன், சாத்தியாகி ஆவர். விராடன், துருபதன் முதலியோர் ரதிகர்கள். சிகண்டி முக்கிய ரதிகன். இவன் பாஞ்சாலராஜனின் புத்திரன். இவனிடம் பாஞ்சாலர், பிரபத்கர் என்ற சேனா வீரருளர். பிரளயகால ருத்ரன் போன்ற திருதர்சுமனனும் ஒரு அதிரதன். காசிராஜன், சத்யஜித் 8 மடங்கு ரதிகன். துரியோதனா, உனக்கு இதுவரை கௌரவ பாண்டவ படைத்தலைவர்களை பற்றி கூறினேன். இதில் சிகண்டி பெண்ணாயிருந்து ஆணாய் மாறியதால் அவன் என்னை எதிர்த்தால் என்னால் பதிலுக்கு தாக்க முடியாது. என் வீரத்திற்கு அது அழகில்லை என்று கூறி நிறுத்தினார். துரியோதனனுக்கு நண்பனான கர்ணன் கோபித்து கொண்டு போய்விட்டானே என்ற கவலை வாட்டிக் கொண்டிருந்தது. அதை குறிப்பால் உணர்ந்த பீஸ்மர் அவனை சமாதானப்படுத்துவது போல் மேலே தொடர்ந்தார். துரியோதனா, நீ கவலைப்படும் அர்ஜுனனை நேருக்கு நேர் எதிர்க்கக்கூடியவர்கள் நம் பக்கம் 3 உண்டு. 1 நான், 2வது துரோணர், 3வது கர்ணனே. கர்ணன் இணையில்லா வீரனே. அவன் எனக்கும் துரோணருக்கும் இணையான வீரன்தான். அவனும் எங்களைப் போல பரசுராமரிடமே வித்தியை கற்றவன். அப்படிப்பட்ட வீரனுக்கு எனது தலைமையில் எந்த தாழ்ந்த பதவியும் கொடுக்க எனக்கு விருப்பமில்லை. மேலும் நானும் துரோணரும் வயதானவர்கள். ஒருவேளை நாங்கள் போரில் வீழ்ந்துவிட்டால் எங்களுக்கு பிறகு கௌரவ சேனை முழுவதற்கும் தலைமை வகிக்க ஒரு மாவீரன் தேவை என்றுதான் வேண்டுமென்றே கர்ணனுக்கு கோபமூட்டி நான் இறக்கும் வரை போரில் அவன் கலந்து கொள்ளாதவாறு சபதம் செய்ய வைத்தேன் என்றார். அதன் பின்பே துரியோதனனுக்கு போன உயிர் வந்தது. சமாதானம் அடைந்தான். போர் தொடங்க வேண்டிய நாள் வந்தது. கௌரவரின் 11 ஔக்சனி சேனையும் பாண்டவர்களின் 7 சேனையும் யுத்த பூமியான குருசேஸ்திரத்தில் எதிரும் புதிருமாக கூடியது. கண்ணன் அர்ஜுனனுக்கு தேரோட்டினான். அனைவரும் பார்த்து கொண்டிருந்த போதே பாண்டவர் தலைவரான தர்மர் ஆயுதங்களை வைத்துவிட்டு தேரிலிருந்து இறங்கி சென்று எதிர்ப்படை தலைவரான பிதாமகர் பீஸ்மரை பணிந்து வணங்கினார். ஆகா, என்ன பண்பு என்று அனைவரும் வியந்தனர். பீஸ்மரும் பரசுராமருடன் யுத்தம் புரிந்தபோது இப்படி பண்பு காட்டினவர்தானே. எனவே அவர் தர்மரை வாழ்த்தி அனுப்பினார். அப்போதுதான் அர்ஜுனன், இன்றைக்கு என்னோடு போரிட யார் யார் வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறேன். கண்ணா, தேரை 2 சேனைகளுக்கும் நடுவில் போட்டு என்றான். கண்ணன் அப்படியே செய்தார். தன்னுடன் போரிட வந்திருந்த தான் எதிர்த்து போரிட வேண்டியவர்களையெல்லாம் பார்த்தான் அர்ஜுனன். எல்லோரும் உறவினர், உடன் பிறந்தவர்கள், ஆச்சாரியர்கள், மதித்து போற்றி கூட இருந்து வாழ வேண்டியவர்கள். அவ்வளவுதான். மாபெரும் வீரனின் மனம் சோர்வடைந்தது. போரிட்டு உறவு ஓட்டுகளை கொன்று உலகில் சுயநலத்தை வெற்றியாக பெற்று வாழ்வதை விட சந்நியாசியாகி பிச்சை எடுத்துண்டு எங்காவது ஒதுங்கிவிடலாம் என்று போரிலிருந்து விலகிவிடுவதை உயர்வாக எண்ணினான். காண்டீபம் கணைகளை கீழே எறிந்துவிட்டு, கண்ணா, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று எனக்கு உணர்த்து என்று கிருஷ்ணனை பணிந்து நின்றான். அதையே எதிர்பார்த்தது போல கடவுளான கண்ணனும் உலகம், உயிர்கள், கடவுள் ஆகிய 3ஐ பற்றியும் அர்ஜுனனை காரணமாக வைத்து நமக்கும் விளக்குமாறு கீதை சொன்னான். அதுவே பகவத்கீதை என வழங்கப்படுகிறது. எல்லாம் கடவுள் செயல் என்று எல்லாவற்றையும் கடவுள் கற்பணித்துவிட்டு விருப்பு வெறுப்பின்றி கடமைகளை செய்து கடவுளாகிய தன்னை சரணடைந்திருந்தால் எல்லா பாவங்களையும் போக்கி ஆனந்தம் அளிப்பேன், அழாதே என்று எல்லோரையும் தேற்றுவதே கீதை. உள்ளேயும் வெளியேயும் அனுதினமும் போராடியே தீர வேண்டிய நமக்கும் அது நல்ல மருந்தும் படிப்பினையும் ஆகும். கீதோபதேசம் பெற்று உற்சாகமடைந்த அர்ஜுனன் கண்ணன் ஏவியபடி போரிட முனைந்தான். அவரவர் சங்குகள் முழங்க போர் துவங்கியது. வெற்றியும் தோல்வியும் 2 சேனையிலும் மாறி மாறி ஏற்பட்டு கொண்டிருந்தது. போர் ஓய்ந்தபோது பாசறையில் பீஸ்மர் தனியே இருந்தார். அப்போது ஒரு பெண் வந்து அவரை வணங்கினாள். நைஷ்டிக பிரம்மச்சாரியான அவர் அப்பெண்ணை நிமிர்ந்து கூட நோக்கவில்லை. மெட்டி மற்ற ஆபரணங்களின் ஒளியிலிருந்து அவள் திருமணமானவள் என்றுணர்ந்து கொண்டு தீர்க்க சுமங்கலி பவ என்று வாழ்த்தி, வந்த காரணம் என்ன என்று கேட்டார். ஐயா, என் கணவரும் இந்த குருஷேத்திர யுத்தத்தில் போரிடுகிறார், அதுவும் தங்களை எதிர்த்து. ஆனால் தாங்களோ என்னை தீர்க்க சுமங்கலியாக இரு என்று வாழ்த்தி இருக்கிறீர்கள். தாங்கள் அவரை கொன்றுவிட்டால் என் கதி என்று விசும்பினாள் அந்த பெண். சரி, உன் புருஷனை நான் கொல்ல மாட்டேன் என்று உறுதியளித்தார். அந்த பெண் 5 முறை சாமர்த்தியமாக அவரிடமிருந்து அந்த வாக்குறுதியை பெற்றுக்கொண்டாள். அப்போதுதான் அவள் கிருஷ்ணனின் யோசனைப்படி வந்த திரௌபதி என்றும் தன் 5 கணவர்களையும் பீஸ்மர் கொன்றுவிடாமிருக்க வாக்குறுதியை பெற்றுக்கொண்டு போகிறாள் என்றும் தெரிந்து கொண்டார். இதனாலேயே பீஸ்மர் பஞ்சபாண்டவரை போரில் கொள்வதில்லை என்று உறுதி பூண்டிருந்தார். குருஷேத்திர போரில் ஒரு நாள் கண்ணன் அர்ஜுனனை கொண்டு பீஸ்மரை எதிர்க்கச் செய்தான்.
ஆனால் பீஸ்மரின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அர்ஜுனன் தேரை பீஸ்மர் பக்கமிருந்து விலக்கி ஓட்டச் சொன்னான். வேறு வேறு வீரர்களை எதிர்ப்பதில் ஆர்வம் காட்டினான். பீஸ்மரோ தம்மை சாய்க்க யாருமில்லை என்று பாண்டவ சேனையை கொன்று தள்ளி கொண்டிருந்தார். கண்ணன் கவலைப்பட்டான். எவ்வளவு சொல்லியும் அர்ஜுனன் பீஸ்மரை எதிர்த்து போர் செய்யாது தள்ளி போட்டு கொண்டே இருந்தான். இதனால் கண்ணன் கோபமடைந்தான். கையில் சக்கரமாயுதமேந்தினான். தேரை விட்டெருங்கி பீஸ்மரை தாக்க ஓடினான். தேரோட்டி ஆயுதமேந்தி எதிரியை தாக்கப் போவது யுத்தம் செய்யும் வீரனுக்கு இழுக்கு. அதனால் அர்ஜுனன், கிருஷ்ணா வேண்டாம், நானே பீஸ்மரை தாக்குகிறேன் என்று கூறிக்கொண்டே கண்ணனின் பின்னால் ஓடினான். தனக்கு எதிரில் கையில் சக்கராயுதத்தை ஏந்தி வரும் கிருஷ்ணனை பார்த்த பீஸ்மருக்கு உடல் புல்லரித்தது. போர்க்களத்தில் இப்படியொரு காட்சியா என்று ஆனந்த அதிர்ச்சியை அடைந்தார். தமது கையில் இருந்த ஆயுதத்தை வைத்துவிட்டு கண்ணீர் மல்க கை தொழுது கண்ணனை தரிசித்தபடியே தேர்தட்டில் உட்கார்ந்து விட்டார். கிருஷ்ணா, உன் கையால் எனக்கு முடிவு ஏற்படுமானால் மகிழ்ச்சியே, ஏனெனில் உன்னால் மரணம் ஏற்பட்டால் மோட்சமல்லவா கிட்டும் என்றார் பீஸ்மர். உடனே சாந்தமடைந்த கிருஷ்ணன், எப்படியோ உமது போர் திறமையினால் ஆயுதமே எடுக்க மாட்டேன் என்ற எனது சபதத்தை நானே மீறும்படி செய்துவிட்டீர் என்றார். பரந்தாமா, உன்னை யாரால் வெல்ல முடியும்? நான் உனது பக்தன் அன்றோ? உன் வாக்கை காப்பாற்றிக் கொள்வதை விட உன் பக்தர்களின் வாக்கை காப்பதே உனக்கு முக்கியம். உன்னை எப்படியும் ஆயுதம் எடுக்க வைப்பேன் என்ற உன் சபதத்தை நிறைவேற்றத்தானே நீ உன் கையில் ஆயுதத்தை காட்டினாய் என்றார் பீஸ்மர். சிரித்தபடி கிருஷ்ணரும், எப்படியோ நான் தோற்றுவிட்டேன் அல்லவா, எனது கையால் ஆயுதத்தை எடுத்து விட்டேனா இல்லையா என்றார். இல்லை பிரபு, நீ ஆயுதத்தை கீழே வைத்தால் அல்லவா மீண்டும் எடுப்பதற்கு. உன் 4 கைகளில் ஆயுதங்களான சங்கு சக்கரமுள்ள 2 கைகளை மறைத்து கொண்டிருக்கிறாய். இப்போது அதை காட்டினாய், அவ்வளவுதான். நீ உன் சபதத்தை மீறவில்லை. உன்னை வெல்ல யாரால் ஆகும் என்று பீஸ்மர் கூறியதும் மகிழ்ச்சியுடன் கிருஷ்ணன் அர்ஜுனுடன் மீண்டும் தேருக்கு சென்று ஏறினார். சண்டை தொடர்ந்தது. அர்ஜுனா, எல்லா வகை படைகளையும் கொன்று குவித்து வென்றி திரியும் பீஸ்மருக்கு ஒரு முடிவுண்டு என்று காட்டவே நான் அவரிடம் என் சக்கராயுதத்தை காட்டினேன். இல்லையே பீஸ்மர் விழவே மாட்டார். அவர் விரும்பும்போது மரணத்தை ஏற்க அவரது தந்தை சந்தனு அவருக்கு வரமளித்திருக்கின்றார் என்று அர்ஜுனனுக்கு விளக்கமளித்தார் கிருஷ்ணர் பரமாத்மா. போர்க்களத்தில் அமைந்த பாசறையில் துரியோதனன் தவித்தான். தாத்தா, நீங்களும் அர்ஜுனனை கொல்ல மாட்டேன் என்கிறீர்கள். ஆனால் அவனோ நமது படைகளை காலதேவனாய் அழித்து வருகிறான். கடைசியில் உங்களையும் அவன் முடித்துவிட்டால் நாங்கள் என்ன செய்வது என்றான். துரியோதனா, உன் தாத்தா பீஸ்மரை அர்ஜுனனால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை கொல்ல என்றே ஒருத்தி பிறந்திருக்கிறாள். அவளும் ஆணாக மாறி சிகண்டி என்ற பெயரில் தேரேறி குருஷேத்திர யுத்தத்தில் கலந்து கொண்டிருக்கிறாள் என்று கூறி பெருமூச்சு விட்டார் பீஸ்மர். தலைமுறை தலைமுறையாக சேர்த்து வைத்திருந்து விட்ட கனலாக அது காற்றில் தகித்தது. அன்று குருஷேத்திர போரின் 10வது நாள். அன்றும் நேராக பீஸ்மரை அர்ஜுனனால் நெருங்க முடியவில்லை. அன்று பீஸ்மரை முடிக்காவிட்டால் பாண்டவர் ஜெயிப்பது கடினம் என எண்ணினார் ஸ்ரீகிருஷ்ணர். அர்ஜுனனிடம் பீஸ்மரை அன்றைய போரில் எப்படியேனும் கொன்றாக வேண்டும் என்றார். ஆனால் அர்ஜுனனால் பீஸ்மரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்போது கிருஷ்ணன் ஒரு காட்சியைக் கண்டு அதிசயித்தார். அதாவது அர்ஜுனுக்கு இணையானவன் போல் தோன்றிய வாடாத தாமரை மாலையை அணிந்த சிகண்டி அர்ஜுனனின் தேரை தாண்டி பீஸ்மரை நெருங்க முயன்று கொண்டிருந்தான். சிகண்டினின் நோக்கம் பீஸ்மரை நேரடியாக தாக்குவது என்று புரிந்தது. அதே சமயம் பீஸ்மர் சிகண்டியை தாக்க விரும்பாமல் ஒதுங்கி போவதும் தெரிந்தது. உடனே கிருஷ்ணன் ஒரு தந்திரம் செய்தார். பீஸ்மரை தாக்க சிகண்டியை முன்னால் போகவிட்டு அர்ஜுனனை அவன் பின்னால் இருக்கும்படி தேரை நடத்தினார். இதனால் பீஸ்மரால் அர்ஜுனனை தாக்கி விரட்ட முடியவில்லை. ஏனெனில் அர்ஜுனனை அடிக்க எண்ணினால் அது சிகண்டியின் மீது படும். சிகண்டியை அடித்துவிடக்கூடாது என்பது பீஸ்மரின் விரதம். அதனால் திகைத்து போய் போர் செய்வதை நிறுத்திவிட்டார் பீஸ்மர். அது சிகண்டிக்கும் அர்ஜுனனுக்கும் வசதியாகிவிட்டது. சிகண்டியும் அர்ஜுனனும் சரமாரியாக அம்புகளால் கிளச்சிங்கம் பீஸ்மரை தாக்கினார். பீஸ்மர் ஒரு பெண்ணாயிருந்து ஆணாய் மாறிய சிகண்டியை பேடியாக நினைத்ததால் அவன் அம்புகளால் அடிபட்டு மரணமடைய விரும்பவில்லை. தன்னை தாக்கிய அம்புகளை இது அர்ஜுனனுடையது, இது சிகண்டியினுடையது என்று பிரித்து அம்புகளை பிடுங்கி எறிந்தார். மேலும் மேலும் அம்புகள் தைக்கவே தன் காரியம் முடிந்தது என்று தரையில் வீழ்ந்தார். போர்க்களத்தில் அடிபட்டு விழுந்தார் பீஸ்மர் என்றதுமே பாண்டவரும் கௌரவரில் முக்கியமானவரும் அந்த இடத்தில் கூடிவிட்டனர். அர்ஜுனா, உன் வீரத்திற்கு வாழ்த்து. என்னை எந்த மனிதனையும் வைத்து எரிக்காத இடத்தில் கிடத்து என்றார் பீஸ்மர். அர்ஜுனன் அவரை எடுத்து சென்று எங்கு வைக்க முயன்றும் இங்கு 1000 பீஸ்மர், இங்கே 100 பீஸ்மர் என்று குரல் வரவே மனிதனை வைத்து எரிக்காத அல்லது புதைக்காத பூமியே இல்லை என்று அறிய முடிந்தது. கடைசியில் எனக்கு ஒரு நல்ல படுக்கைக்கு ஏற்பாடு செய் என்று அவர் கூறவே துரியோதனன் பஞ்சனைக்கு ஆணையிட்டான்.
அதற்குள் சிறந்த வீரரான அவருக்கு ஏற்ற படுக்கையான அம்பனை படுக்கையை தன் வில்வித்தையால் வழி செய்து அதில் அவரை படுக்க வைத்து விட்டான் அர்ஜுனன். பிறகு தண்ணீர் என்றார் பீஸ்மர். நல்ல குடிநீர் கொண்டு வர துரியோதனன் ஆட்களை விரட்டினான். அர்ஜுனன் ஒரு அம்பெய்து பூமியை பிளந்தான். அதிலிருந்து பீஸ்மரின் தாய் கங்கையே பீரிட்டு கிளம்பி பிள்ளையின் வாயில் விழுந்தாள். இதெல்லாம் முடிந்ததும் பீஸ்மர் துரியோதனனை அருகில் அழைத்து, பாண்டவருக்கு உரியதை கொடுத்து சமாதானமாக போய்விடுங்கள் என்றார். அதன் பிறகு தருமருக்கு புத்திமதிகளை கூறினார். பிறகு கிருஷ்ணனிடம், கண்ணா, தர்மம் தவறாமல் இருந்தும், நைஷ்டிக பிரம்மச்சாரியாக கடும் விரதம் இருந்தும், கடவுளான உன்னையே உணர்ந்திருந்தும் உடனடியாக ஏன் எனக்கு மோட்சம் கிட்டவில்லை? உடலை விடா உத்தராயணம் வரும் வரை நான் காத்திருக்கத்தான் வேண்டுமானால் தட்சணாயன போவதை இந்த முள் போன்ற அம்பு படுக்கையில்தான் கழிக்க வேண்டுமா? இந்த தண்டனை எனக்கு ஏன் என்றார் பீஸ்மர். சிரித்த முகத்தோடு கிருஷ்ண பரமாத்மா பதில் கூறினார். ஒற்றை துணியோடு திரௌபதியை கௌரவ சபைக்கு இழுத்து வரப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட போது பார்த்து கொண்டிருந்த தவறுக்கு தண்டனை. அவள் உங்களையெல்லாம் நிராதரவான நிலையில் நீதி கேட்டபோது தலையை குனிந்து கொண்டு ஒன்றும் செய்யாமல் இருந்தீர்களே, அதற்கான தண்டனை இது என்றார். அதன் பிறகு பீஸ்ம பிதாமகர் கல்யாண குணங்களுடைய எல்லாவற்றுக்கும் மேம்பட்ட பரம்பொருளாகிய திருமாலான கிருஷ்ணனை தொழுதார். கிருஷ்ணன் ஸ்ரீமத் நாராயணனாக பீஷ்மருக்கு விஸ்வரூப தரிசனம் அளித்தார். தட்சிணாயனம் மாறி உத்தராயண புண்ணியகாலம் வந்தது. ஒளிமுகுந்த சூரியன் அம்பு படுக்கையில் இருந்த பீஸ்மருக்கு பின்னால் முழு வட்டமாக எழுந்தான். அந்த பிதாமகரின் பீஸ்மரின் பேறு போற்ற ஆன்மா பரந்தாமன் என்ற பரமாத்மாவில் கலந்தது. ஒரு யுக புருஷரின் சகாப்தம் முடிந்தது.